அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மையங்களில் 2025-2026 ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் 2025-2026 ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tncu.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம், அதாவது தமிழ்நாடு கார்ப்பரேட் யூனியன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 2025-26 முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி டிப்ளமோ இன் கார்ப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முழு நேரம் 2025-26 பயிற்சி தகவல் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். 2025-2026 ஆண்டு முழு நேரம் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி டிப்ளமோ இன் கார்ப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கங்களாக செயல்படும் TNCU 27 பிளஸ் அதர் 2 கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிபந்தனைகளின்படி 2025-2026 ஆண்டு பயிற்சியாளர்களின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதள வழியாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவை இணையதளத்தின் மூலம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் பொது நிதி வங்கி கணக்கில் செலுத்துவது தொடர்பாகவும் பரிசீலனை குழுவின் ஒப்புதல் விவரம் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி மாணவர் சேர்க்கைக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 தேர்ச்சி அல்லது SSLC தேர்ச்சியுடன் 3 வருட பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் இணையவழி மூலம் மட்டுமே பெறப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும். பெறப்படும் விண்ணப்பங்களை தேர்வு குழுவிற்கு சமர்ப்பித்து தேர்வு குழு தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். பயிற்சியில் சேர்வதற்கு 1/7/2025 படி குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் பற்றிய அத்தாட்சி பெற்ற சாதி சான்றிதழ் நகல் கட்டாயமாக விண்ணப்ப மனுவுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அந்த விண்ணப்பம் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட மாட்டாது. மாணவர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் மட்டுமே 100% பதிவு செய்யப்படும். ஒரு பருவத்திற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு இருந்தால் மட்டுமே இறுதி தேர்வு எழுத இயலும். 80% வருகை பதிவுக்கு குறைவாக உள்ள பயிற்சியாளர்கள் எக்காரணம் கொண்டும் இறுதி தேர்வு எழுத அனுமதிக்க இயலாது. முதல் பருவ பயிற்சி காலத்தில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதி 2ஆம் பருவ பயிற்சி காலத்தில் 80% வருகை பதிவு பெறாத பயிற்சியாளர்கள் பயிற்சியினை தொடர இயலாது. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த அடுத்து அப்படிங்கிற அந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டுள்ள தலைப்புகளின்படி பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படும். பயிற்சி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கற்பிப்பு கட்டணம் 8000 ரூபாய், விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவு கட்டணம் 100 ரூபாய், நாட்குறிப்பு கட்டணம் 300 ரூபாய், எழுதுபொருள் கட்டணம் 600 ரூபாய், தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணம் 2500 ரூபாய், புத்தக கட்டணம் 2000 ரூபாய், நூலக காப்பீடு தொகை திரும்ப வழங்க வேண்டியது 300 ரூபாய், தபால் கட்டணம் 207 ரூபாய், கூட்டுறவு முரசு 500 ரூபாய், விளையாட்டு கட்டணம் 150 ரூபாய், கணினி பயிற்சி கட்டணம் 1500 ரூபாய், நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி கட்டணம் 4543 ரூபாய், அடையாள அட்டை 150 ரூபாய், ஆக மொத்தம் 20850 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். கட்டணம் செலுத்தும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100, பயிற்சி கட்டணம் ரூபாய் 20750, ஆக மொத்தம் 20850 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். மொத்த கட்டணம் ஒரே தவணையில் செலுத்த வேண்டும். கட்டணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. பயிற்சி நிலைய இடமாற்றம் அனுமதி கிடையாது. பயிற்சிக்கான திட்டங்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி 1 வருட கால பயிற்சியாக 2 பருவ முறைகளாக அதாவது 2 செமஸ்டர் 6 மாதங்கள் + 6 மாதங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பாடப்பிரிவுகளில் தமிழில் பாடம் நடத்தப்பட்டு வகுப்பறை பயிற்சிகள் மற்றும் செய்முறை பயிற்சிகள் நடத்தப்படும். இறுதி தேர்வினை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். கொள்குறி வினா அடிப்படையில் இப்பயிற்சியில் கீழ்கண்ட பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும். முதல் பருவம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், நிதி கணக்கியல், கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. இவ்வாறு முதல் பருவம். 2ஆம் பருவம் கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியியல், நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், செய்முறை பயிற்சி, கள ஆய்வு, திட்ட அறிக்கை தயார் செய்தல். இவ்வாறு பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது 2 செமஸ்டருக்கான. திருப்பி இந்த நெக்ஸ்ட் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்வு முறை மற்றும் தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதி தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் 40% மதிப்பெண் பெற வேண்டும். பாடம் 1 முதல்
9 எழுத்து தேர்வு 30 மதிப்பெண்கள் பிளஸ் அகமதிப்பீடு 10 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 40 மதிப்பெண்கள். பாடம் 10 எழுத்து தேர்வு 20 மதிப்பெண்கள் பிளஸ் அகமதிப்பீடு 10 பிளஸ் களப்பயிற்சி 10, மொத்தம் 40 மதிப்பெண்கள். வகுப்பு வாரியான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் வகுப்பு 60% முதல் 74% வரை, இரண்டாம் வகுப்பு 40% முதல் 59% வரை, 75% மேல் சிறப்பு நிலை என சான்றிதழ் வழங்கப்படும். மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நிலையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி நிலையத்தின் சட்டம், விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வருகை பதிவு, விடுப்பு எடுத்தல் மற்றும் பயிற்சி நிலைய தேர்வுகள் சம்பந்தமாக பயிற்சி நிலைய சட்ட திருத்தங்களுக்கு பயிற்சியாளர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். பயிற்சி நிலையத்தின் சட்ட திருத்தங்களை மீறி நடக்கும் பயிற்சியாளர்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பயிற்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். பயிற்சிக்கான விண்ணப்பம் அனுப்பும் முறை: விண்ணப்பங்கள் www.tncu.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விண்ணப்ப காலம் 15/5/2025 முதல் 20/6/2025 வரை. தேவையான சான்றிதழ்கள்: SSLC, +2 மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். விண்ணப்பத்தில் டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இணைக்கப்பட வேண்டும். கட்டணம் செலுத்தப்படாவிட்டால், அதாவது பேமெண்ட் ஃபெயிலியர் பட்டன் மூலம் மீண்டும் செலுத்தலாம். தேவையான சான்றிதழ்கள்: SSLC மதிப்பெண் பட்டியல் மற்றும் +2 மதிப்பெண் பட்டியல், பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு பெற்றிருப்பின் அதற்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், நியமனம் செய்யப்பட்ட முறை, ஆட்சேர்ப்பு நிலையம், அரசு வழங்கிய சான்றிதழ், சங்கம் மூலம் வழங்கிய பணி ஆணை. குறிப்பு கொடுத்திருக்காங்க. இணையதளத்தின் வழியாக விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு மேலாண்மை நிலையத்திற்கு 15/5/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இறுதி நாள் 20/6/2025 அன்று மாலை 5 மணி வரை. அதன் பின்னர் புறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்புறம் விவரம் கொடுத்திருக்காங்க. தேதி விவரங்கள்: விண்ணப்பிக்கும் காலம் 15/6/2025 முதல் 20/6/2025 வரை. சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடும் நாள் 25/6/2025. பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் 21/6/2025 முதல் 23/6/2025 வரை. பயிற்சியாளர்கள் சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் 25/6/2025 முதல் 25/7/2025 வரை. பயிற்சி துவங்கும் நாள் 1/8/2025. விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிபந்தனைகள் உட்பட்டு தக்க சான்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவை நிராகரிக்கப்படும். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும். பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டுமே எழுத வேண்டும். விண்ணப்பதாரர்கள் கல்வி உதவி தொகை பெறுவதற்கு எமிக்ஸ் நம்பர் அல்லது கல்லூரி பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு முடித்திருப்பின் உமிக்ஸ் நம்பர், அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் விண்ணப்பத்தில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். குழுவின் பரிசீலனைக்கு நேரில் வருகை தரும் போது அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் 10ஆம் வகுப்பு உட்பட 2 சான்றொப்பமிட்ட நகல்களையும் கொண்டு வர வேண்டும். இதெல்லாமே தெளிவா ரீட் பண்ணி ஏற்கிறேன் அப்படிங்கிற இந்த அக்ரி டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி 2025-2026 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கான விண்ணப்பம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல சொந்த விவரங்கள் கேட்கிறாங்க. விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, கைபேசி எண், மாற்று கைபேசி எண், ஆதார் எண், எமிக்ஸ் நம்பர் அல்லது உமிக்ஸ் நம்பர், அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அல்லது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர். ஸ்காலர்ஷிப்புக்காக இதுல ஏதாவது ஒரு எண்ணை நீங்க எழுதிக்கோங்க. அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் பெயர், தேசியம், மதம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. கதவு எண், கிராமம், மாநிலம், தெரு, மாவட்டம், அஞ்சல் குறியீட்டு எண் போன்ற விவரங்களுடன் நிரந்தர முகவரியை தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தற்போது வசிக்கும் முகவரி. இங்க ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. நிரந்தர முகவரி மற்றும் தகவல் தொடர்பு முகவரியும் ஒன்றாக இருக்கும். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி சேமா இருந்துச்சுன்னா அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ண உடனே தற்போது வசிக்கும் முகவரி இங்க டீடைல் எல்லாமே வந்துடும். அல்லது நிரந்தர முகவரியும் தற்காலிக முகவரியும் வேறு என்றால் தனித்தனியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் இனம் கொடுத்திருக்காங்க. உங்க இனம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்காஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவரா, ஆதரவற்ற விதவையா, நீங்கள் முன்னாள் ராணுவத்தினரா அல்லது இலங்கை, பர்மா அகதியா, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல செலக்ட் பண்ணி ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆம் என்றால் அதற்கான சான்றிதழ்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் மாற்று சான்றிதழ் JPEG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி விவரங்கள், SSLC, பட்டத்தேர்வு, முதுகலை பட்டத்தேர்வு, +2 போன்ற கல்வி தகுதி விவரங்கள், பயிற்சி பெற்ற மொழி, சர்டிபிகேட் நம்பர், கல்வி நிறுவனத்தின் பெயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண்கள், மதிப்பெண் சதவிகிதம் போன்ற விவரங்கள்
விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து உங்க சான்றிதழ்களை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பிக்கும் பயிற்சி நிலையத்தின் பெயர் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த இடங்களில் இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் உங்க மாவட்டத்தில் உள்ள கோஆபரேட் மேனேஜ்மெண்ட் நேமை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி எல்லாமே உறுதிமொழி எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு செலுத்த வேண்டிய விண்ணப்ப தொகை ரூபாய் 100 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி ஆவணங்களை பதிவேற்றவும் கொடுத்திருக்காங்க. உங்கள் புகைப்படத்தை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்ல 50 கேபிக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கையொப்பத்தை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் கையொப்பத்தை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் சப்மிட் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை தேர்வு குழுவானது பரிசீலனை செய்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் கிடைக்கக்கூடியவர்கள் அதன் பிறகு பயிற்சி கட்டணம் எல்லாமே செலுத்தப்பட வேண்டும். பயிற்சி கட்டணத்தை செலுத்தி நேரடியாக சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவார்கள். அப்பொழுது உங்களது பயிற்சி கட்டணத்தையும் செலுத்தி உங்களது சேர்க்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்துகின்ற கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் 2025-2026 ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க மண்டல வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அருகாமையில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையத்தின் முகவரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல அந்த முகவரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.